மக்களே, இது ஒரு ஆய்வு. நீங்கள் இதை குறித்து வச்சுருங்கோ. இன்னும் எத்தனை மாதத்தில் மாகாண எலெக்ஷன் வருதோ தெரியாது. நான் இப்போ இன்றைக்கு சொல்கிறேன். இன்றைக்கு 18ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. என்னென்னு சொன்னால், இங்கே இப்போ மாகாண எலெக்ஷன் இப்போ ஒரு கொஞ்சம் காலத்தால் மாகாண எலெக்ஷன் வச்சே ஆகணுமேண்டா இந்தியாவோட ப்ரெஷர் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதுக்கு முதல்ல ஒன்று சொல்லணும். இந்த மாகாண எலெக்ஷன் எப்படி வந்தாண்டது? ஓகே, 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இந்த மாகாண சபையை இந்திய அரசாங்கத்தால் ஐபிகேவால் கொண்டு வரப்பட்டது. இலங்கைக்கு கொண்டு வந்த மூட்டம் உங்களுக்கே தெரியும். டெல்லிக்கு இயக்கத்தை கூட்டிகிட்டு போய் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்க சொன்னது. அதுக்கு புலிகள் சம்மதிக்கலை. இந்த 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 மாகாண சபையை இந்திய அரசாங்கம் ஒன்றைக்க புலிகள் சம்மதிக்கலை. ஏன்னா மாகாண சபையின் அதிகாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள மாநில ஆட்சி, அதாவது சட்டமன்றத்தை அந்த அதிகாரத்தை விட குறைஞ்ச அதிகாரம்தான் இந்த மாகாண சபைக்குள்ளே வருது. அப்போ புலிகள் அப்பயே அதுக்கு ஒத்துக்கொள்ளலை. அவையிலும் எம்ஜிஆரை கொண்டு கேட்டு பார்த்தோன்னா ஒன்றுமே நடக்கையில் புலிகள் அதில் கையெழுத்து வைக்கல. சரி, அது விடுவோம். அது 87ஆம் ஆண்டு இது வந்தது. அதுக்கு பிறகு மாகாண சபை எலெக்ஷன் இப்போ ரீசெண்டாக நடந்ததுன்னு சொன்னால் மஹிந்த ஆட்சியில் விக்னேஸ்வரன் தமிழரசு கட்சியில் கேட்டு அவற்றை இதில் மாகாண சபை ஆட்சி நடந்தது. இப்போ அது இல்லை பிரச்சனை. இப்போ ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, நீங்கள் எல்லோரும் கவனித்து பாருங்கோ. யாழ், அதாவது நான் கிழக்கு மாநிலத்தை பற்றி கதைக்கல, வடக்கு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதாவது தமிழரசு கட்சி வீட்டு கட்சிக்குள்ளே புதிய ஒரு உள்பூசல் நடக்குது. ஸ்ரீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை இங்கே நடக்குது. அவையில் உள்கட்சிக்குள்ள சிவி சிவஞானம் கூடி சுமந்திரனோட சேர்ந்து இந்த ஒரு உள்கட்சி பிரச்சனை நடந்தது. அப்போ அவைகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கள் குறைஞ்சி கொண்டு போகுது. கஜேந்திரகுமாரை பார்த்திங்கன்னா அவையற்ற கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா சைக்கிள் கட்சி, அவைன்ற கட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் கிட்டே அந்த இறந்தவர்களெல்லாம் மாவீரருக்கு கொண்டு வந்து மற்ற அந்த புலிகள் சாராத மற்ற ஆக்கள் இறந்தவரையும் புலிகளில் மாவீரர் பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒருத்தர் பேசினா அப்புறம் அவற்ற கட்சிகளையும் கணக்க பிரச்சனைகள் இருக்குது. அவற்ற கட்சிக்காரர் இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் போய் பிரச்சாரம் பண்ணி நம்ம ஏதோ வெளிநாட்டுக்காரரான இங்கே ஓட்டு போட போகணும், அவையோரும் இங்கே வந்து ஓட்டு போட மாட்டோம், இந்த மக்கள்லாம் ஓட்டு போட போயிடும், அதை மறக்கக்கூடாது. வேணுமெண்டா வெளிநாட்டுக்கார காசு கொடுக்கலாம். ஆனால் கஜேந்திரகுமார் ஆக்கள்கிட்ட இல்லாத காசு ஒரு டைம் இல்லை, அவங்கள்ட்ட பயங்கர பாட்டண்ட காசு கிடக்குது. மற்றது மூன்றாவது பார்த்திங்கன்னா இங்கே இது நான் வடபகுதி தான் சொல்கிறேன்னா, மூன்றாவது பார்த்திங்களா அச்சுராமனான ஊட்டி ஒரு எம்பிசிட்டு அவரால் உண்டு செய்யலாது. அவர் அங்கே பார்லிமெண்ட்டில் சும்மா கதைக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கில் போடலாம், அதுதான் அவரால் செய்யலாம். மற்றது ஊர்தி கட்சி டக்ளஸ் வாழ்ந்த ஒரு கிரிமினல் பேக்கினே உள்ள வந்து உங்களுக்கு தெரியும். வேறு ஒருத்தரும் இங்கே சொல்லுபடியாக இந்த வட மாகாணத்தில் வந்து மாகாண சபை எலெக்ஷனில் துணிஞ்சு ஓட்டு கேட்குறதுக்கு உரிய ஆக்கள் இல்லை, சனமும் ஓட்டு போடாது. இப்போ பாருங்கோ, ஜனாதிபதி பொங்கலுக்கு இங்கே வந்தவர், தமிழ் ஆக்கள் வடிவாக கேட்டுக்கொள்ளும்போது ஜனாதிபதியை கணக்க விரும்புகினோம். நான் இது சொல்ல நீங்கள் எனக்கு எல்லோரும் யோசிப்புகளே இன்னும் ஜனாதிபதியை தூக்கி பிடிக்கிறான்ட்டு இல்லை விஷயம். நான் உள்ளூர் மக்களோடையெல்லாம் கதைப்பேன் வடிவா. என்னென்னு சொன்னால், இங்கே உள்ள எம்பிகளோ அமைச்சர் சந்திரசேகரனோ அல்லது இளங்குமரர்களும் மற்றது ஜெயானந்தமூர்த்தியா, அவர் ஜெயானந்தமூர்த்தியில் என்ன ஒரு நினைக்கிறேன், இவியல் பேர் எதிரியில் இவியலுக்கு சனம் போட்டது காரணம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. அவர் எப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இவியல் எல்லாம் இப்படி இருக்க இங்கே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு வந்தாருண்டா காணும். அதுக்கு குளுக்கோஸ் ஏற்றின மாதிரி அது இந்த எம்பி மேருக்கு சும்மா லைட்டாக குளுக்கோஸ் தான் வேலை செய்கிறோம். அவைகள் இப்போ என்பிபி கட்சி பார்த்திங்கன்னா முன்முறமாக வேலை செய்யுது. நான் இது இப்போ 8ஆம் தேதியை சொல்கிறது காரணம் வேண்டாம்.
நீங்கள் பாருங்கோ, இந்த மாகாண எலெக்ஷன் வரப்போகுது, வைக்க போயினோம். இதில் என்பிபி வாரதுக்கு, அதாவது தேசிய கட்சி என்பிபி யாழ் மாவட்டம், அதாவது வட மாநிலத்தை பிடிக்கிறக்கூடிய 100க்கு 100 ஒரு 70% இப்போ இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 70% ஆட்கள் ஜனாதிபதி என்னமோ 2 பேரும் வந்தாருண்டாங்க வடபகுதிக்கு, சனம் கட்டாயமாக என்பிபிக்கு தான் போடும். இப்போ அது பிரச்சனை இல்லை, அவங்க வாரதும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு விஷயத்தை கவனித்து கொள்ளுங்க, இது என்னத்துக்கு இந்த மாநசபை கொண்டு வந்ததோ, என்பிபி பிடிச்சா அப்புறம் என்ன ஒன்றுமே இல்லையா, இந்த போலீஸ் அதிகாரம், உங்களுக்கு காணி அதிகாரம், இதெல்லாம் தேசிய கட்சிகளுக்கு வந்துடும், தேசிய ஆக்கப்பட்டுரும். புறம் இவ்வளோ காலம் அடிபட்டதும் ஒன்றுமே இல்லை. இங்கே நீங்கள் பிடுங்கப்பட்டு உங்களுக்கு கட்சிகளுக்கு பிடுங்கப்பட்டதுக்கும் ஒன்றுமே இல்லை. அது இப்போ நான் இப்போ சண்டை விடுங்க ஒன்று சொல்ல வரையில் உங்களுக்கு அது விளங்கி கொள்ளுமான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த மாகாண ஆட்சியை கொண்டு வந்து இந்திய அரசாங்கம் தமிழருக்கு ஒரு சாதாரண ஒரு தீர்வு கிடைக்குமான்னு சொல்லி, அந்த காணி அதிகாரம் மற்றது இந்த போலீஸை கொடுத்தா அவங்க தங்களை அது வடிவாக கட்டுவோம். அது இலங்கை அரசாங்கத்தில் 3/2 பார்லிமெண்ட்டில் 3/2 பங்கு இருந்தால் தான் அந்த அதிகாரத்தை கொடுப்போம் மகிந்த ஐயா சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி அந்த காணியும் போலீஸும் இல்லை. சும்மா ஒரு எலெக்ஷன் வச்சது போன முறை அதில் விக்னேஸ்வரன் வந்தார். அதில் ஒன்றுமே மாகாண சபையில் ஒரு டெவலப்பும் இல்லை. இப்போ 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 இந்த தேசிய கட்சிகளில் ஒன்று வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், அப்புறம் எங்களுக்கு என்னத்துக்கு இருக்கிற எலெக்ஷனே காணும் தானே, அப்புறம் இது மாகாண எலெக்ஷன் ஏண்டா அதுக்கு ஓட்டு போட்டால் இருக்கிற எம்பி இந்த நார்மல் எலெக்ஷனே காணும், அந்த உள்ளூராட்சி சபையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜனாதிபதி எலெக்ஷனே காணுன்ற மாதிரி தான் போகும். வேண்டாம், மாகாண எலெக்ஷன் கொண்டு வந்ததே தமிழ் பகுதிக்கு ஒரு தீர்வுக்கு தான். இப்போ தமிழ் பகுதியே ஒரு தேசிய கட்சி ஒன்று ஆட்சியை பிடிச்சால் சில நல்லா இருக்கும். அது நான் அதுக்கு போகவே இல்லை, அது நல்லா இருக்கும் கூடாமல் இருக்கும்ன்றது போகவே இல்லை. இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இதில் நீங்கள் தமிழ் ஆக்கள் என்றால் நான் முதல் கொண்டு ஜனாதிபதி வந்தால் எங்களுக்கு ஒரு உண்மையாக அவர் ஒரு சாதாரணமான ஆள் தானே. அப்போ இதை கண்டவுடனே ஜனங்கள் ஓட் போடுங்கள் அந்த என்பிபிக்கு. அவையால் இந்த இங்கே உள்ள ஆக்களை நச்சு போட, இங்கே உள்ள எம்பிகளை நம்பியோ இங்கே உள்ள அமைச்சரை நம்பியோ ஜனம் ஓட்டு போடல, ஜனாதிபதியை நம்பி தான் ஜனம் ஓட்டு போடுது. இது என்னுடைய மனதுக்குள்ளே தோன்றுறது உங்களுக்கு சொல்ல ஒன்றுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு முக்கியமாக இதுக்கு இந்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், இப்போ 70% ஓட்டு அவைக்கு கிடைச்சா என்பிபிக்கு, தமிழரசு கட்சியோ சைக்கிள் கட்சியோ இவியலாலே நான் நினைக்கல திருப்பி இவியல் ஒன்றுபட்டுக்குள்ளே கேட்டுச்சா நம்ம ஓட்டு போடுவோம்னு சொல்லி இவ்வளோ காலம் இவியலில் இப்போ இதைத்தான் 77 வருஷமாக இதைத்தான் தமிழ் கட்சிகள் செய்யுது. இப்போ தான் ஒரு விஷயம் மாற்றம் ஒன்று இருக்குது. அப்போ அவையில் அதுக்கு தான் இந்த மாகாண சபை எலெக்ஷனில் வெண்டிச்சினம் என்று சொன்னால், அடுத்த மாநகர சபை எலெக்ஷனுக்கு இந்த மாகாண சபை வேண்டாமண்டே இந்த அரசாங்கம் யோசிச்சிடுமேண்டா, தமிழாக்களுக்கும் வேண்டாமா போடுமேண்டா, தேசிய கட்சி ஆட்சியை பிடிக்கும். அப்போ என்ன எல்லா ஒரே இலங்கையில் இப்போ பிரிக்கப்படக்கூடாது. சரி, ஒரே இலங்கையில் எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மாகாண சபையை உண்மையாக சொல்ல போனால் புலிகள் அந்த காலத்தில் வேண்டாம் சொல்லி உண்மையாக அது தேவையில்லாது, அது ஒன்றுமே இல்லை, ஒரு அதிகாரம் இல்லை, அது ஒன்றுமே இல்லை, தேவையில்லாத செலவு கொண்ட பிரச்சனைகள். இதுதான் சும்மா கரைபேர் சொல்லினோம் காணி அதிகாரம் அங்கே இங்கே காணி அதிகாரம் வந்த அப்புறம் என்ன செய்வியல், ஒன்றும் செய்ய முடியலை, ஒன்றுமே தடுக்க முடியலை, ஒன்றும் செய்யலை. நைக்கெல்லாம் காணி அதிகாரம் வந்தால் விகாரைக்கு கட்டு காணி கொடுக்க மாட்டோம், என்ன கொடுக்காம இந்த நாடு மத்திய அரசுக்கெல்லாம் எல்லாம் மற்றது எல்லாம் இருக்கும். இப்போ இதுதான் சரி. அவ்வளோதான். நான் பிறகு இதை பற்றி விரிவாக இன்னொன்று ஒரு பதிவில் போடுறேன். நீங்கள் இதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. மாகாண சபை எலெக்ஷனில் கன்ஃபார்மாக 70% கிட்ட என்பிபிக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதுவும் ஜனாதிபதி இன்னும் 2 நேரம் வந்தாண்டா சரி, இல்லைங்க அந்த வட மாநிலத்துக்கு விசிட் பண்ணாண்டா சனம் கட்டாயமாக என்பிபிக்கு தான் போடும். நன்றி.